இல்லை எனக்கு புரியலை. எப்படி ஒரு பையனால பிறந்தது பொண்ணுகிட்ட பேசாமல் இருக்க முடியும்? அப்போதான் இந்த பையன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஸோ லாஸ்ட் வீக் நடந்த தமிழ் மேட்சோட இந்த பையன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நான் எந்த பொண்ணுகிட்ட பேசினதில்லை, எந்த பொண்ணுங்க பக்கத்துலேயே உட்காந்ததில்லை. இன்ஸ்டாகிராமில் கூட நான் யாராவது ஃபாலோ பண்ணால் எங்கள் வீட்டில் வந்து அன்ஃபாலோ பண்ணி விட்ருவாங்க. ஏதாவது பொண்ணுங்க கால் பண்ணி டவுட் கேட்டால் கூட காலை கட் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஏன்னா அவங்க அம்மாட்ட சொல்லி கேட்டால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசில் என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வயசில் கொஞ்சம் வீக்காக இருந்தார். ஸோ என் பையன் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை இப்படி கட்டுக்கோப்போட நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே பொண்ணுகிட்ட பேசி பழகாதனால இப்பயுமே பொண்ணுகிட்ட பேச எனக்கு பயமாக இருக்குது, எப்படி பேசுறதுன்னு தெரியல, பொண்ணுங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால நீங்கள் என்னத்தை சாதிச்சிட்டீங்க அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்டால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனை நான் ஒழுக்கமாக வளர்த்துருக்கேன் அப்படின்றாங்க. பையனை ஒழுக்கமாக வளர்க்கணும், நல்ல பையனாக வளர்க்கணும்னு நினைக்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான். பட் பொண்ணுகிட்ட பேசாதான்னு சொல்லி வளர்க்குறது பேர் ஒழுக்கம் இல்லை. பொண்ணுங்களை எப்படி பார்க்கணும், பொண்ணுங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், பொண்ணுங்கள்ட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க, அதுதான் ஒழுக்கம். யாரோ ஒரு பையன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்றால உங்கள் பையனும் அப்படி தான் இருப்பான்னு நினைக்காதீங்க. இது பண்ணாதடான்னு சொல்லி வளர்க்கறதுக்கு பதிலாக இது பண்ணால் இந்த பிரச்சனை வருடான்னு சொல்லுங்கள், அவங்களே புரிஞ்சுப்பானுங்க.